இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கான்செப்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட ரெலவன்ஸ் என்னன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிச்சுன்னா அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி ஃபுல்லா கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் கான்செப்டுக்குள்ள குதிப்போம். ரைட், இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவரு ரெஜிஸ்டர்டு பர்சன், அவர் சேல் பண்றாரு, ஸ்டேஷனரி வச்சிருக்காருன்னு வச்சுக்கோமா. உதாரணத்துக்கு ஒரு பென் எடுத்துக்கலாம், 100 ரூபா பென் வேல்யூ, பெண்ணுக்கு 18% ஜிஎஸ்டி ரேட் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டல் பில் வேல்யூ 118 rupees. அதுல அவுட்புட் டேக்ஸ் எவ்வளவு பே பண்ணவரு? 18 ரூபா. இப்போ இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டோட கான்செப்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏதாவது ஜிஎஸ்டி பே பண்ணியிருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர்டு பர்சன் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாமா? அதாவது கிரெடிட்டா கிளைம் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ இவர் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றாரு, அது ஒரு ஹோல்சேலர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றாருன்னு வைப்போம், அதோட வேல்யூ 90 rupees வைப்போம். அதுக்கு இவர் 18% ஜிஎஸ்டி பே பண்ணியிருப்பாரு, 16.2 rupees. கரெக்டா? ஸோ இவரோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி என்ன? 18. இன்புட் டேக்ஸ் எவ்வளவு? 16.2. அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி மைனஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டேக்ஸ் பேயபிள். யாருக்கு? இந்த கடைக்காரருக்கு. ஸோ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நீங்க அரைவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி டேக்ஸ் பேயபிள், டேக்ஸ் பேயபிள் அரைவ் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி மைனஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இஸ் ஈக்குவல் டு டேக்ஸ் லைபிலிட்டி ஆஃப் தட் ரெஜிஸ்டர்ட் பர்சன். எஸ், ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரொவிஷன்ஸை டைரக்டா நம்ம இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இருந்தே டிஸ்கஸ் பண்ணிடலாம். சீக்கிரமா வித்தவுட் வேஸ்டிங் எனி டைம் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 டெபினிஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லலாம். அப்போ இன்புட்னா என்னது? ஸோ இன்புட் சர்வீசஸ்னா என்னது? கேபிட்டல் குட்ஸ், நான் சொல்ற டெபினிஷன் எல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் குட்ஸ்னா என்னது? அப்புறம் சப்ளையர்னா யாரு, ரெசிபியன்ட்னா யாரு? இந்த 5 டெபினிஷனையும் கண்டிப்பா நீங்க ரீட் அவுட் பண்ணுங்க. மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் தெரிஞ்சுக்கணும். ஸ்பெசிபிக்கா டெபினிஷன் ஆக்ட்ல கொடுத்துருக்கான். சப்ளையர்னா யாரு, ரெசிபியன்ட்னா யாரு, இன்புட்னா என்ன, இன்புட் சர்வீசஸ்னா என்ன, கண்டிப்பா அந்த டெபினிஷன்ஸ் எல்லாம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ரீட் அவுட் பண்ணிட்டு கான்செப்ட் கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் பண்ணலாம்னு சொன்னீங்க, அதுக்கான கண்டிஷன் சொல்லியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், கண்டிஷன் சொல்லியிருக்கு. கண்டிஷன் எங்க சொல்லியிருக்கு? செக்ஷன் 16ல. செக்ஷன் 16ல என்னென்ன சொல்லுது? எலிஜிபிலிட்டி, யார் யார் ஐடிசி அவைல் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2, அவைல் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு எங்க சொல்லுது? செக்ஷன் 16ல சொல்லுது. செக்ஷன் 16ல மொத்தம் 6 சப்செக்ஷன் இருக்கு. மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ஓவர் இந்தியா செக்ஷன் மட்டும் எழுதும் போது நம்ம செக்ஷன் சப்செக்ஷன் கிளாஸ் எழுத போறோம். இன்டர்மீடியட் லெவல்லயே யாராயும் நம்ம மார்க் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸாமினர் உங்களுக்கு மார்க் அவார்ட் பண்ண போறாங்க. சோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 16ல எத்தனை சப்செக்ஷன் இருக்கு? 6 சப்செக்ஷன். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5. இது பட் சிலபஸ்ல இல்ல, எதனாலன்றது நான் சொல்றேன். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 6 அமெண்ட்மெண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வாட்டி. ஓகே, இந்த வீடியோல இன்க்ளூடிங் அமெண்ட்மெண்ட் நம்ம கவர் பண்றோம். எஸ், செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் வந்து ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஷால் பி என்டைட்டில் டு ஐடிசி. ஒன்லி ரெஜிஸ்டர்ட் பர்சன் மட்டும்தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாயிண்ட், குட்ஸ் ஆர் சர்வீசஸ் டு பி யூஸ்ட் ஃபார் பிசினஸ் பர்பசஸ். பர்ச்சேஸ் பண்ற குட்ஸ் இல்ல அவைல் பண்ற சர்வீசஸ் பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணணும். which means what? பர்சனல் பர்பஸ்க்காக அந்த சர்வீசஸையோ அந்த குட்ஸையோ யூஸ் பண்ணா ஐடிசி அவைல் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் பிசினஸ்க்கு பண்ணோம்னா பண்ணலாம், ஐடிசி அவைல் பண்ணலாம். மெயின் மேட்டர் பாத்தீங்கன்னா இன்டென்ஷன் டு பி யூஸ் ஃபார் த குட்ஸ் ஆர் சர்வீசஸ் இன் த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ். இன்டென்ஷன் தான் முக்கியம். பர்சனல் பர்பஸ் யூஸ் பண்றேன் அப்படின்ற இன்டென்ஷனோட வாங்கினீங்கன்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. பிசினஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற இன்டென்ஷனோட வாங்கினா, இன்டெண்டட் டு பி யூஸா இருந்தாலே என்ன பண்ணலாம்?
ஐடிசி அவைல் பண்ணலாம். ஸோ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 பர்சனல் பர்பஸுக்கு வாங்கினீங்கன்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ரெண்டாவது அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஐடிசி அவைல் பண்ண முடியாது. இப்போ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2ல என்னது 6 கண்டிஷன் இருக்கு. மொத்தம் 6 கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. அந்த 6 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் என்ன ஆல் த ஃபாலோயிங் 6 கண்டிஷன்ஸ் அந்த 6 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணாதான் என்ன பண்ண முடியும் ஐடிசி அவைல் பண்ண முடியும். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 அதாவது எப்படி செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1ல அவர் பிசினஸ் பர்பஸ்க்காக தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ரெண்டாவது அவர் ரெஜிஸ்டர்ட் பர்சன். அப்படி இருந்தாலும் இந்த 6 கண்டிஷனையும் ஃபுல்ஃபில் பண்ணணும் என்னன்றத பார்க்கலாம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 clause A read with rule 36 வெறுமனே சிஜிஎஸ்டி ஆக்ட் மட்டும் கிடையாது, சிஜிஎஸ்டி ரூல்ஸும் ஒரு சில ரூல்ஸ், எல்லா ரூல்ஸும் இல்லை, ஒரு சில ரூல்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகபிள். செக்ஷன் 16ல வரக்கூடிய ரூல் நம்பர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் வில் ஆட் மார்க்ஸ் டு யுவர் ஸ்கோர். கரெக்டா? இப்போ கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 clause A read with rule 36 என்னது possession of tax paying document ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இன்வாய்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ஆர் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் issued by the supplier of goods or services ஐடிசி அவைல் பண்ண ஃபர்ஸ்ட் கையில என்ன இருக்கணும் இன்வாய்ஸ் இருக்கணும், பில் இருக்கணும், இன்வாய்ஸ். ரெண்டாவது இன்வாய்ஸ் issued by the recipient received goods or services from unregistered supplier in case of reverse charge. நெக்ஸ்ட் என்னது ஆர்சிஎம்ல டாக்ஸ் பே பண்ற கேட்டகரியா இருந்ததுன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் பே பண்ணும்போது செல்ஃப் இன்வாய்சிங் யாரு பண்ணோம் ரெசிபியன்ட் ஆஃப் சர்வீசஸ் ஆர் ரெசிபியன்ட் ஆஃப் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட குட்ஸ் வாங்குறவங்க செல்ஃப் இன்வாய்ஸ் பண்ணோம். அந்த கேசஸ்ல அவரு இன்வாய்ஸும் ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் அதுதான் இங்க என்னது சப்ளையர் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. இங்க ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் ஆர்சிஎம் பேமெண்ட் வந்து டாக்ஸ் ஆர்சிஎம் டாக்ஸை வந்து பே பண்ணியிருக்கணும். ஸோ 2 பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது சப்ளையர் கிட்ட இருந்து இன்வாய்ஸ் பண்ணிருக்கணும். ஆர்சிஎம் கேசஸா இருந்ததுன்னா ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருக்கணும் பிளஸ் ஆர்சிஎம் டாக்ஸை பே பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்க. இன்கேஸ் ரேட் வேரியேஷன் ஏதாவது இருக்குது இல்ல வந்து அன்பில்டு அமௌண்டா இருக்குது அதுக்கு டெபிட் நோட் ரைஸ் இப்போ பண்றாங்கன்னா அந்த டெபிட் நோட்டை யார்கிட்ட இருந்து வாங்கிருக்கணும் சப்ளையர் கிட்ட வாங்கிக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பொசிஷன்ல இருந்தா தான் என்ன எடுக்க முடியும் ஐடிசி அவைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் என்னது வெளிநாட்டுல இருந்து குட்ஸ் இம்போர்ட் பண்றாங்கன்னா என்னது பில் ஆஃப் என்ட்ரி ஆர் அதர் சிமிலர் டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் தி கஸ்டம்ஸ் ஆக்ட். கஸ்டம்ஸ் ஆக்ட் வந்து ஃபைனல் லெவல்ல படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு பில் ஆஃப் என்ட்ரி இம்போர்ட் பண்றீங்கன்னா பில் ஆஃப் என்ட்ரி இல்ல கஸ்டம்ஸ் கொடுக்குற ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கையில இருந்தா அதை என்ன பண்ண முடியும் ஐடிசி அவைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா இருந்ததுன்னா இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற டாக்குமெண்ட் கையில இருந்தாதான் என்ன பண்ண முடியும் ஐடிசி அவைல் பண்ண முடியும். So 5 points. First, invoice from supplier. Next, invoice from recipient in case of RCM plus payment of tax. Third, debit note from supplier. Fourth, in case of import, bill of entry or other document issued by the customs. Point number 5, யாரு input service distributor இருந்ததுன்னா input service distributor கொடுக்குற டாக்குமெண்ட். கரெக்டா? இது இருந்தாலும் பத்தாது. இந்த மேல சொன்ன 5 டாக்குமெண்ட்லயும் அட்லீஸ்ட் இந்த 4 டேட்டாஸ் வந்து அதுல டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அதுல இருக்கணும். என்னென்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் 18 ரூபாய் இஸ் திஸ் டாக்ஸ் அந்த 18 ரூபான்றத இந்த டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் குட்ஸ் என்ன குட்ஸ் பாட்டில் வாட்டர் பாட்டில் மொபைல் வாட் எவர் இட்ஸ் டைரி என்ன வாங்குறீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன இருக்கணும் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கணும். அப்புறம் டோட்டல் வேல்யூ ஆஃப் சப்ளை பேஸ் வேல்யூ டோட்டல் வேல்யூ ஆஃப் சப்ளை இஸ் 100 டாக்ஸ் ரேட் இஸ் 18% டாக்ஸ் இஸ் 18% டிஸ்கிரிப்ஷன் பாட்டில். Next, GST number of the supplier and recipient. So ரெண்டு பேருமே registered இருந்தாதான் ITC pass on பண்ணோம். So GST number யாரோட GST number recipient ஓட GST number இருக்கணும் supplier ஓட GST number இருக்கணும். So இது எல்லாம் தான் எங்க சொல்லுது section 16 subsection 2 clause A read with rule 36. So invoice அப்படின்ற ஹெட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இதெல்லாம் இருக்கணும். நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் விட்டேன். 5th பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை இன்டர்ஸ்டேட் சப்ளை. சப்ளையர் இஸ் இன் தமிழ்நாடு, ரெசிபியன்ட் இஸ் இன் கர்நாடகா, விச் மீன்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளைல இன்டர்ஸ்டேட் சப்ளையா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி இன்டர்ஸ்டேட் சப்ளையா இருந்ததுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க மென்ஷன் பண்ணோம்
கர்நாடகாவா, பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடுவா அப்படின்றதையும் அந்த டாக்குமெண்ட் 5 டாக்குமெண்ட் என்னது இன்வாய்ஸ், டெபிட் நோட், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல மென்ஷன் பண்ணிக்கணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், ஐடிசி அவைல் பண்ண முடியும். ஓகே, ரூல் 36 சப் ரூல் 3ல என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் 74 என்னது, ஏதாவது வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராட் கேஸா இருந்ததுன்னா அந்த ஃப்ராட் கேஸுக்கு டிமாண்ட் நோட்டீஸ் ரைஸ் பண்ணிருக்காங்கன்னா அந்த டிமாண்ட் நோட்டீஸ்க்கு அகைன்ஸ்டா நீங்க டாக்ஸ் பேமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அப்போ ஐடிசி அவைல் பண்ண முடியாது. இது வந்து ரூல் 36 சப் ரூல் 3. டாக்ஸ் பேட் இன் பர்சன்ஸ் ஆஃப் எனி ஆர்டர் பாஸ்ட் அண்டர் செக்ஷன் 74 யாரு பாஸ் பண்ணுவா, ப்ராப்பர் ஆபீசர் ஆர்டர் 74ல பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த டிமாண்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஃப்ராடா, வில்ஃபுல் மிஸ்டேட்மெண்டா, சப்ரஷன் ஆஃப் டாக்ஸா, அந்த கேஸுக்கு நீங்க பேமெண்ட் பண்ற டாக்ஸுக்கு ஐடிசி அவைல் பண்ண முடியாது. இதுதான் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் A read with ரூல் 36 சொல்லுது. நெக்ஸ்ட் condition number 2 section 16 subsection 2 clause AA read with rule 36 sub rule 4 என்ன சொல்லுது, கண்டிஷன் 1ல இன்வாய்ஸஸ் எல்லாம் டாக்குமெண்ட் நம்ம கையில இருக்குதுன்னு வச்சுப்போம். இருந்தாலும் அவன் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணோம், இல்ல குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்றவங்களா இருந்தா இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில மந்த்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாமா, ஸோ அது ஃபைல் பண்ணிருக்கணும். இந்த ஜிஎஸ்டிஆர் 1A அமெண்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஜிஎஸ்டிஆர் 1A. ஜிஎஸ்டிஆர் 1A ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவோம், அந்த ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதோ இன்வாய்ஸ் விட்டு போச்சு, இல்ல டிஸ்கிரிப்ஷன் தப்பு, ஏதோ சம்திங் ராங் அப்படின்னா அமெண்ட் பண்ண முடியுமா, முடியாது. அதுக்குதான் இதை என்ன அமெண்ட் பண்ணிருக்காங்க, ஜிஎஸ்டிஆர் 1A கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபார்ம்ல என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது அமெண்ட்மெண்ட் தேவைன்னா இந்த ஃபார்ம்ல அமெண்ட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 1ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் ரிக்வயர்னா ஜிஎஸ்டிஆர் 1A யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணிக்கலாம். பட் எப்பக்குள்ள அமெண்ட் பண்ணா 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி. இப்ப 11th is ஜிஎஸ்டிஆர் 1 டியூ டேட், 3B வந்து எப்போ டியூ டேட், எப்போ 3B டியூ டேட் எப்போ 20th. ஸோ இந்த 11th இருந்து இந்த 20th நீங்க தேவைன்னா 1A யூஸ் பண்ணி அமெண்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா MCQல டெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, பிகாஸ் இட் இஸ் an amendment. இங்க பாருங்க, GSTR 1A is a form wherein a registered person at his own option amend or furnish additional details of outward supply of goods or services, furnishing the details of outward supplies of goods or services in form GSTR 1. GSTR 1ல கொடுத்தது போக ஏதாவது அடிஷனல் டீடைல், ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் பண்ணனா GSTR 1A ஃபார்ம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் பண்ணிக்கலாம். So point என்ன, section 16 subsection 2 clause AA read with rule 36(4) என்ன சொல்லுது, டாக்குமெண்ட் பொசிஷன் எங்க section 16 subsection 2 clause Aல சொன்ன டாக்குமெண்ட் பொசிஷன்ல இருந்தாலும் பத்தாது, யாரு சப்ளையர் ஆஃப் குட்ஸ் என்ன பண்ணிருக்கணும், சப்ளை ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் என்ன பண்ணிருக்கணும், ஜிஎஸ்டிஆர் 1 இல்ல ஜிஎஸ்டிஆர் 1A அதை அமெண்ட் பண்ணிருக்கணும், இல்ல ஜிஎஸ்டிஆர் இன்வாய்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஃபெசிலிட்டியில வந்து ஜிஎஸ்டிஆர் 1 வந்து IFF வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். அப்பதான் என்ன பண்ணிக்க முடியும், ஐடிசி அவைல் பண்ணிக்க முடியும். கரெக்டா? எஸ். இங்க பாருங்க, ஐடிசி ஆன் இன்வாய்சஸ் டெபிட் நோட்ஸ் which have been furnished by the supplier using GSTR 1 using IFF and reflected in 2B of the recipient. அவங்க GSTR 1 இல்ல அமெண்ட்மெண்ட் பண்ண GSTR 1A IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி பண்ணதான் என்ன பண்ண முடியும், ரெசிபியண்டோட 2Bல ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஆட்டோ பாப்புலேட் ஆனாதான் ஃபுல் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். ஆட்டோ பாப்புலேட் ஆகாம ஐடிசி கிளைம் பண்ண முடியுமா, முடியாது. இதுதான் கண்டிஷன் 2. அப்கோர்ஸ் 2Bல வந்தா கூட இன் கேசஸ் பிளாக்டு கிரெடிட் நம்ம படிப்போம், செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல பிளாக்டு கிரெடிட்டா இருக்குன்னா அந்த பிளாக் கிரெடிட்ல இருக்கிறது 2Bல வந்தாலும் நம்ம அவைல் பண்ண முடியாது, அதை ரிவர்ஸ் பண்ணோம், அது செகண்டரி. பட் ஃப்ளோ ஆகுறது 2Bல ஃப்ளோ ஆனாதான் நீங்க கிரெடிட்டே எடுக்க முடியும். கரெக்டா? எஸ். கண்டிஷன் நம்பர் 3.
Okay, next section 16 subsection 2 class B condition number 3 என்ன சொல்லுது? First of all ITC avail பண்ணனா goods வந்து receive பண்ணிருக்கணும் இல்ல சர்வீஸ் ஆக்சுவலா ரிசீவ் பண்ணிருக்கணும். அப்போதான் என்ன பண்ண முடியும்? ITC avail பண்ண முடியும். பட் ஒரு கேசஸ் இருக்கு. உதாரணத்துக்கு A is the seller, B is the buyer, C A என்ன பண்றாரு? ஏ வந்து சேல் பில்ல வந்து பிக்கு ரைஸ் பண்றாரு. பட் பி என்ன சொல்றாரு? குட்ஸை எனக்கு அனுப்பிச்சானா எனக்கு டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஜாஸ்தியாகும், உனக்கு பக்கத்திலேயே வந்து சி இருக்கான், நீ வந்து சிக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ குட்ஸை ஏ வந்து சிக்கு டெலிவர் பண்றாரு. ஆனா ஐடிசி செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி என்ன சொல்லுது? குட்ஸ் ஆக்சுவலா ரிசீவ் ஆகணும்னு சொல்லுது. பட் இப்போ பி ரிசீவ் பண்றாரா? ரிசீவ் பண்ணல. யாரு ரிசீவ் பண்றது? பியோட கஸ்டமரான சி ரிசீவ் பண்றாரு. இதுக்கு பேர், இந்த மாடலுக்கு, இந்த சேல் மாடலுக்கு பேர் பில் டு ஷிப் டு மாடல். சோ இந்த கேஸ்ல என்ன பண்ண முடியும்? பி ஆல் ஐடிசி அவைல் பண்ண முடியாதா? வாட் யூ திங்க்? அதுக்கு தான் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் B ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேசஸ் வந்து deemed received, the goods has been deemed to be received by B. B வந்து ஆக்சுவலா C ரிசீவ் பண்ணாலும் இந்த மாடல் ஆஃப் சேல்ஸ் இருந்ததுன்னா B வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது டீமிங் ப்ரொவிஷன். ஸோ விச் மீன்ஸ் என்னது? டீமிங் ப்ரொவிஷன் இருக்கிறதுனால பில் டு ஷிப் டு மாடலுக்கு யார் ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம்? பி ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பி என்ன சொல்லுது? ஆக்சுவலா குட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கணும் இல்ல சர்வீஸா இருந்தா சர்வீஸ் ரிசீவ் பண்ணிருக்கணும். பட் பில் டு ஷிப் டு மாடல்ல மட்டும் என்னது? டீம்டு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ டீம் டு பி ரிசீவ்டு ஆன்சர்ல பில் டு ஷிப் டு மாடல் நீங்க பாத்துட்டீங்கன்னா டீம்டு அப்படின்ற வேர்டு கண்டிப்பா யூஸ் பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 4 என்ன சொல்லுது? ஐடிசி அவைல் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டிஆர் 2B ல வந்து ஆட்டோ ஜெனரேட்டட் ஸ்டேட்மெண்ட் 2B ல வரணும். 2B ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். பட் 2B ல ரெண்டு ஆப்ஷன் வரும், ரெஸ்ட்ரிக்டட், நாட் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இதுக்கு வந்து பவர் எங்க கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா செக்ஷன் 38. ஸோ கண்டிஷன் 4 நீங்க எழுதும்போது செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் பிஏ ரெட் வித் செக்ஷன் 38. 2B ல நாட் ரெஸ்ட்ரிக்டட்னு வரணும். அப்போதான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். 2B ல இன்ஃப்ளோ ஆனாலும் ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற காலத்துல ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது? ஐடிசி அவைல் பண்ண முடியாது. அதுதான் சொல்றாங்க என்னென்ன கேஸ்ல ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ட்டு வரும்னு சொல்லிட்டு எங்க சொல்லுது? செக்ஷன் 38 ல சொல்லுது. 38 ல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் நியூ ரெஜிஸ்ட்ரண்ட். ரெண்டாவது அப்பதான் அவர் புதுசா சப்ளையர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா ஃப்ளோ ஆகும். 2B ஆஃப் தி ரெசிபியன்ட்ல வந்து ஃப்ளோ ஆகும். பட் அங்க என்ன காமிக்கும்? ரெஸ்ட்ரிக்டட்னு காட்டிக்கும். காரணம் என்னவா இருக்கலாம்? நியூ ரெஜிஸ்ட்ரண்டா இருக்கலாம். ரெண்டாவது வந்து who defaulted in payment of tax. இதெல்லாம் என்னன்னா சப்ளையர் பண்ற தப்புக்கு ரெசிபியன்ட் வாங்குற கொடை. ஓகே, அவன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தா ரெசிபியன்ட் எனக்கு ஐடிசி இல்ல. அவன் வந்து டாக்ஸ் பே பண்ணல, டிஃபால்ட் இன் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸா இருந்ததுன்னா எனக்கு ஐடிசி கிடையாது. whose output tax payable GSTR 1 IFF exceeds out. அவன் பண்ண தப்பு GSTR 1 ஃபைல் பண்ணிருக்கான், 3B ஃபைல் பண்ணி பே பண்ணல. GSTR 1ல 100 ரூபா வந்து என்னது? டாக்ஸ் பேபிள். ஆனா ஜிஎஸ்டிஆர் 3B ல வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே 80 ரூபா தான். ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இஸ் மோர். இந்த மாதிரி கேசஸ் எதுக்காக அதை அவாய்ட் பண்ணுவாங்க? ஏன்னா 3B பே பண்ணும்போது ஃபைல் பண்ணும்போது தான் என்ன பண்ணணும்? டாக்ஸ் பே பண்ணணும். டாக்ஸ் பேமெண்ட் அவாய்ட் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அவன் தப்பு பண்ணதுக்கு நான் கூட வாங்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட், whose ITC availed ITC whose exceeds the credit can be availed by GSTR 3B. 2B ல இருக்கிறதோட அவனோட 2B ல இருக்கிறதோட அவன் எக்ஸஸ் கிரெடிட் எடுத்துட்டான். கரெக்டா? சப்ளையர் ஹேஸ் கிளைம்டு மோர் கிரெடிட். கரெக்டா? அப்பவும் எனக்கு ஐடிசி கிடையாது. அடுத்தது சப்ளையர் என்ன பண்றான்? ரூல் 86B வயலேட் பண்றான். வாட் இஸ் ரூல் 86B? taxable supply greater than 50 lakhs இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 100% நம்ம ஐடிசியில் கிளைம் பண்ண முடியாது. 99% ஐடிசி இருந்ததுன்னா ஐடிசியில் அவைல் பண்ணிக்கலாம். 1% கேஷ்ல தான் பே பண்ணணும்.
கரெக்டா? இந்த 1% கேஷ்ல பே பண்றத அவன் பே பண்ணல, அதனால எனக்கு ஐடிசி கிடையாது. ஸோ condition number 4 section 16 subsection 2 class BA கரெக்டா? read with what? rule 38. rule 38ல இருந்து தான் என்ன சொல்லியிருக்கு, என்னென்ன கேஸ்ல ஐடிசியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவான். ஐடிசியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருந்தான் 2Bலன்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. என்னென்ன கேஸ்ல ஐடிசியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ரூல் செக்ஷன் 38ல சொல்லுது. ஃபர்ஸ்ட் சப்ளையர் நியூ ரெஜிஸ்ட்ரன்ட், ரெண்டாவது சப்ளையர் வந்து நாட் பெய்டு தி டாக்ஸ், மூணாவது ஜிஎஸ்டிஆர் 1 இல்ல இன்வாய்சிங் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டியில காட்டின லைபிலிட்டி ஜிஎஸ்டிஆர் 3Bல காட்டின லைபிலிட்டியோட அதிகமா இருக்குது. அப்புறம் 2Bல வந்ததோட 3Bல அவன் அதிகமா ஐடிசி கிளைம் பண்ணிட்டான். ரெண்டாவது ரூல் 86B சப்ளையர் ஃபாலோ பண்ணல, இதெல்லாம் அவன் ஃபாலோ பண்ணலன்னா எனக்கு ஐடிசி கிடையாது. ஓகே, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கண்டிஷன் நம்பர் 4, condition number 4 section 16 subsection 2 clause C. வேர்டிங்ஸ் பாருங்க. சப்ளையர், அதனால தான் சொன்னேன் சப்ளையர் எக்ஸாமுக்கு எழுதும்போது, மைண்ட் யூ எக்ஸாமுக்கு எழுதும்போது செல்லர் பையர்னு தயவு செஞ்சு எழுதிடாதீங்க, 0 மார்க்ஸ். சப்ளையர், ரெசிபியன்ட் இப்படிதான் எழுதணும். கீவேர்ட் ரெஜிஸ்டர்டு பர்சன், சப்ளையர், அப்புறம் வேற என்னது ரெசிபியன்ட், இந்த மாதிரி தான் நீங்க எழுதணுமே தவிர்த்து பர்சன் அப்புறம் வந்து செல்லர் பையர் இப்படியெல்லாம் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க ஜிஎஸ்டியில். ஓகே, எக்ஸாமினேஷன்ல பி கேர்ஃபுல். சப்ளையர் should actually paid the taxes charged on goods and services and சப்ளையர் இருக்கான்ல, ஆல்ரெடி எனக்கு பல கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ இந்த கண்டிஷன் வந்து சப்ளையர் வந்து ஆக்சுவலா டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாதான், எய்தர் த்ரூ அவனோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் லெட்ஜர் பேஸ் பண்ணி இல்லை வந்து கேஷ் லெட்ஜர் பேஸ் பண்ணி அவன் டேக்ஸ் பே பண்ணியிருந்தானா நான் அவைல் பண்ணிக்கலாம். அவன் பே பண்ணலைன்னா நான் அவைல் பண்ண முடியாது. இது பல 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 கேசஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேஸ் இருக்கு. கேஸ்ல நேம் மட்டும் ரெஃபரன்ஸுக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க டைம் இருந்ததுன்னா அதை வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. நம்ம மட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்சில் இந்த கேஸ் டிசைட் ஆச்சு. பெத்தேல் என்டர்பிரைசஸ். ஸோ பெத்தேல் என்டர்பிரைசஸ் வந்து இதே மாதிரி தான், ஜென்யூனா அவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, ஜென்யூனா குட்ஸ் மூவ்மெண்ட் நடந்திருக்கு, ஜென்யூனா பே பண்ணியிருக்காரு. ஆனா டிஃபால்ட் ஆஃப் சப்ளையருக்கு பதிலாக ரெசிபியன்ட் எனக்கு வந்து ஐடிசி அவைல் பண்றது என்ன நியாயம் அப்படின்றது வந்து ரிட் பெட்டிஷன் வந்து மதுரை பெஞ்சில் வந்து போச்சு. ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் சேக் சொல்றேன், எக்ஸாமுக்கு என்ன எழுதுறீங்க, சப்ளையர் டாக்ஸை கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலன்னா ஐடிசி ரெசிபியன்ட் கிடையாது. முடிஞ்சு போச்சா? கரெக்ட். நெக்ஸ்ட் கண்டிஷன் 4ல இன்னொரு பாயிண்ட், செக்ஷன் 41 read with rule 37A. அப்ப என்னது, செக்ஷன் 16 subsection 2 clause C read with section 41 further read with rule 37A. rule 37A section 41ல என்ன சொல்லுது, ஃபர்தரா அவன் வந்து டேக்ஸ் பே பண்றான்னா நான் ஐடிசி அவைல் பண்ணிட்டேன்னா வித் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். யாரு, ரெசிபியன்ட் ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும். ஓகே, இன்கேஸ் ஃபியூச்சர்ல சப்ளையர் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டான்னா நான் அந்த கிரெடிட்டை ரீஅவைல் பண்ணிடலாம். இந்த கிரெடிட்டை ரீஅவைல் பண்றதுக்கு டைம் லிமிட் இருக்கான்னா டைம் லிமிட் இல்லை. ஓகே, நான் வந்து இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணியிருப்பேன்ல, ரிவர்ஸ் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை திருப்பி கிளைம் பண்ண முடியுமானா முடியாது. ஜோகா ஒன்லி டேக்ஸ் அமௌண்ட்டை அந்த ஐடிசியை மட்டும் ரீஅவைல் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல சொல்றது. நெக்ஸ்ட் கண்டிஷன் நம்பர் 5. கண்டிஷன் நம்பர் 5 செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 கிளாஸ் டி என்ன சொல்லுது, இப்ப ரெஜிஸ்டர்ட் பர்சன் டேக்கிங் ஐடிசி யாரு, ரெசிபியன்ட். சோ தெளிவா எழுதணும், கீவேர்டு என்ன, ரெஜிஸ்டர்ட் பர்சன் taking ITC must file 3B return. So
யார் ஐடிசி அவைல் பண்றாங்களோ அவங்க 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் அது வேலிடா ஐடிசி எடுத்ததா கன்சிடரேஷன். லாஸ்ட் கண்டிஷன்ல பார்த்தா ரெண்டு ப்ரொவிசோ இருக்கு, செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2. ஃபர்ஸ்ட் ப்ரொவிசோ, செகண்ட் ப்ரொவிசோ. அந்த ரெண்டு ப்ரொவிசோலயே தான் இந்த லாஸ்ட் கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது, குட்ஸ் ரிசீவ் ஆகிறது லாட் பை லாட்டா இல்ல இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ரிசீவ் ஆகுது, சப்ளையர் கிட்ட இருந்து ரெசிபியன்ட்டுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா எப்போ ஐடிசி அவைல் பண்ண முடியும்? திங்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாட் வந்த உடனே இல்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் குட்ஸ் வந்த உடனே ஐடிசி அவைல் பண்ண முடியுமா? இல்ல ஒரு 10 இருக்குன்னா லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் லாஸ்ட் லாட் வந்ததுக்கு அப்புறம் தான் ஐடிசி அவைல் பண்ண முடியுமா? எஸ். கண்டிஷன் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 ப்ரொவிசோ 1 சேஸ் வாட்? லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இல்ல லாஸ்ட் லாட் எப்போ ரிசீவ் ஆகுதோ அப்பதான் ஐடிசி அவைல் பண்ண முடியும். ரைட்டா? ஸோ 6th கண்டிஷன்ல ரெண்டு ப்ரொவிசோ சொன்னால இன்னொரு ப்ரொவிசோ என்ன சொல்லுது? செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 ரெண்டு வித் ரூல் 37. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெனி டைம்ஸ் இவங்க எக்ஸாம்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணும்? பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களா? பர்ச்சேஸ் பண்ணா என்ன பண்ணும்? வித்தின் 180 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் ரெசிபியன்ட் சப்ளையருக்கு பே பண்ணும். அப்படி சப்ளையருக்கு பே பண்ணலன்னா ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணும். ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஐடிசி ரிவர்ஸ் பண்றது வித் செக்ஷன் 50 இன்ட்ரெஸ்டோட ரிவர்ஸ் பண்ணும். ரிவர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல அந்த பேமெண்ட்டை பண்ணிட்டா திருப்பி ரீஅவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணதை ரீஅவைல் பண்ண முடியுமா? முடியாது. ஒன்லி டாக்ஸை மட்டும் ரீஅவைல் பண்ணலாம். இந்த ரீஅவைல்மெண்ட் ஆஃப் ஐடிசிக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்குதா? நோ டைம் லிமிட். ஸோ 180 நாளுக்குள்ள பேமெண்ட் பண்ணணும். இந்த 180 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு 3 எக்ஸப்ஷன் இருக்கு. இந்த எக்ஸப்ஷனையும் எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணலாம். என்ன எக்ஸப்ஷன்? டாக்ஸ் பெய்ட் அண்டர் ஆர்சிஎம். இப்போ ரெசிபியன்ட் வந்து அந்த சர்வீசஸ் ரிசீவ் பண்ணதுக்கு இல்லை அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட குட்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கு என்ன பண்ணும்? ஆர்சிஎம் பேசிஸில் டேக்ஸ் பே பண்ணும். ஆர்சிஎம் பேசிஸில் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு 180 டேஸ்க்குள்ள சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கான்னா இல்லை. ரெண்டாவது, சப்ளையர்ஸ் ஆர் டீம் டு ஹேவ் ஷெட்யூல் 1ல படிக்குமா? ஷெட்யூல் 1 சப்ளை சாப்டர் ஞாபகம் இருக்கா? அதில் என்ன சொல்லுவோம்? கன்சிடரேஷன் இல்லைனாலும் ஒரு சில கேசஸ் என்னது டீம்ட் அஸ் சப்ளையா. ஸோ அந்த கேசஸுக்கும் இந்த 180 டேஸ்ல பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கன்சிடரேஷன் இல்லைனாலும் டீம் டு பி ஏ சப்ளை, கன்சிடரேஷன் ஆக்சுவலா 180 டேஸ்ல பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ 180 டேஸ் ரூல் வந்து அப்ளிகபிள் இல்லை. பாயிண்ட் நம்பர் 3, வேல்யூ ஆஃப் சப்ளை யாருக்கு? சப்ளையர் பே பண்ணதுக்கு பதிலாக இப்போ வேல்யூ ஆஃப் சப்ளை சாப்டர் படிச்சிருப்பீங்க இல்லையா? செக்ஷன் 15ல சப்ளையர் ஆக்சுவலா பேர் பண்ணோம். அது சப்ளையர் பே பண்றதுக்கு பதிலாக ரெசிபியன்ட் அந்த காஸ்ட்டை பேர் பண்ணாருன்னா அப்போ இந்த கேசஸ்ல ஆல்ரெடி பெய்டு மாதிரி தானே. ஸோ 180 டேஸுக்குள்ள திருப்பி சப்ளையருக்கு அந்த பில்லுக்கு பே பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இந்த 3 கேஸை டெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் ஆர்சிஎம் கேசஸ்க்கு 180 டேஸ் ரூல் நாட் அப்ளிகபிள். செகண்ட் கேஸ் கன்சிடரேஷன் டீம்டு ஷெட்யூல் 1 அந்த மாதிரி கேசஸுக்கு 180 டேஸ் ரூல் நாட் அப்ளிகபிள். நம்பர் 3, வேல்யூ ஆஃப் சப்ளை on behalf of supplier recipient paid the amount. அந்த கேசஸுக்கு என்ன இல்லை? 180 டேஸ் ரூல் வந்து அப்ளிகபிள் இல்லை. ரைட் சூப்பர். இப்போ 6 கண்டிஷன்ஸும் தரவா முடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3 6 சப்செக்ஷன் இருக்கணும். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 1 முடிச்சிட்டோம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 2 முடிச்சிட்டோம். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 3 டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணா அந்த பிக்சட் அசெட்டுக்கான ஜிஎஸ்டியை கிளைம் பண்ணக்கூடாது. இன்கம் டேக்ஸ்ல ஒரு பெனிஃபிட், ஜிஎஸ்டியில் ஒரு பெனிஃபிட் கொடுக்க முடியாது. எய்தர் ஜிஎஸ்டி காம்போனன்ட்டை சேர்த்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணீங்களா? அப்போ என்ன கிடையாது? ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஐடிசியை நீங்க அவைல் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி காம்போனன்ட்டுக்கு டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. இதுதான் as simple as that. நெக்ஸ்ட் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4. செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4ல தான் என்ன சொல்றாங்க? டைம் லிமிட். இம்பார்ட்டன்ட் செக்ஷன்.
ஐடிசி அவைல் பண்ணலாம். மேலே சொன்ன எல்லா கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன். எவ்வளோ நாள் வரைக்கும் அவைல் பண்ணலாம்? 30th November of the succeeding financial year. ஸோ இப்போ 24-25க்கான ஐடிசியை எப்போ வரைக்கும்? 30 நவம்பர் 25 வரைக்கும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ரெலவெண்ட் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். உதாரணத்துக்கு மிஸ்டர் எக்ஸ் ஃபைலிங் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபார் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர் 30th itself. கரெக்டா? 30ஆம் தேதி அவனுக்கு டிசம்பர் வரைக்குமே ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண டைம் லிமிட் இருக்கு. ஆனா 30 செப்டம்பரே ஃபைல் பண்ணிடுறாரு. அப்போ ஐடிசி டியூ டேட் எப்போ? 30 செப்டம்பர். இல்ல அவர் ஃபைல் பண்ணல, நவம்பருக்கு அப்புறம் தான் ஃபைல் பண்றாருன்னா 30th நவம்பர் இஸ் தி டியூ டேட். என்ன எழுதணும் எக்ஸாமுக்கு? 30th நவம்பர் ஆஃப் சக்சீடிங் 30th நவம்பர் ஆஃப் சக்சீடிங் ஃபினான்ஷியல் இயர் ஆர் டேட் ஆஃப் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். இதுல வந்து ரெண்டு சர்க்குலர்ஸ் அதுல ஒரு சர்க்குலர் வந்து அமெண்ட்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்குலர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்க்குலர் வந்து வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சப்போஸிங் இன்வாய்ஸ் டேட் இருக்கு. இன்வாய்ஸ் டேட்ல வந்து மொத்தம் 6 குவான்டிட்டி சேல் பண்ணியிருக்காங்க. ஆனால் 5 குவான்டிட்டிக்கு தான் பில் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 6-7-8 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஒரு குவான்டிட்டி வந்து இன்வாய்ஸ் பண்ணலன்ட்டு. ஸோ அதுக்கு டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்க. ஓகே, இந்த மாதிரி டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்கன்னா ஐடிசி அவைல் பண்றதுக்கு நான் இன்வாய்ஸ் டேட் எடுக்கணுமா டெபிட் நோட் டேட் எடுக்கணுமா? இதுதான் வந்து சர்க்குலர்ல கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. என்ன டேட் எடுக்கணும்? இது ரெண்டையுமே யூனிக்கா செப்பரேட்டா ட்ரீட் பண்ணோம். டைம் லிமிட், அதாவது எதுக்காக மெயினா இருந்தா அந்த டைம் லிமிட் இருக்குல்ல 30th நவம்பர் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். ஸோ அதுக்காக தான். ஸோ அந்த டைம் லிமிட் கம்ப்யூட்டேஷனுக்கு நீங்க எந்த டேட் எடுக்கணும்? டெபிட் நோட்டோட டேட்டை தான் எடுக்கணும். இன்னும் புரியலன்னா எக்ஸாம்பிளுக்கு 31st மார்ச் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க. கரெக்டா? அதுக்கப்புறம் 1st டிசம்பர் டெபிட் நோட் ரைஸ் பண்றாங்க. ஸோ 31st மார்ச் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க இல்லையா? இதுக்கு வந்து இது வந்து என்ன வச்சுக்கலாம்? 24-25 ஃபினான்ஷியல் இயர். இது வந்து 25-26 ஃபினான்ஷியல் இயர். இதுக்கு டியூ டேட் எப்போ? 30th நவம்பர். இதுக்கு டியூ டேட் எப்போ? 30th நவம்பர் 2025. இதுக்கு டியூ டேட் எப்போ? 30th நவம்பர் 2026. இந்த டெபிட் நோட்டுக்கான இன்வாய்ஸ் லிங்க் இது, அதனால இதுதான் எடுக்கணும். நோ வே அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த டெபிட் நோட்டை யூனிக்கா ட்ரீட் பண்ணணும். ஸோ இதுக்காக தான் இந்த சர்க்குலர் நம்பர் என்ன? 160/2021. நெக்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இந்த இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல்ல இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே வந்து போல்ட் இட்டாலிக்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அமெண்ட்மெண்ட். ஓகே, இந்த சர்க்குலர் நம்பர் 211 இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட். ஓகே, இந்த சர்க்குலர் நம்பர் 211 என்ன சொல்லுது? ஆக்சுவலா செக்ஷன் 31 சப்செக்ஷன் 3 கிளாஸ் எப்படி என்னது? ஆர்சிஎம் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்ட இருந்து குட்ஸ் ரிசீவ் பண்றது. ரெசிபியன்ட் ஆர்சிஎம்ல வந்து டாக்ஸ் பே பண்ணோம்னா ரெசிபியன்ட் என்ன பண்ணும்? செல்ஃப் இன்வாய்சிங் ரைஸ் பண்ணும். கரெக்டா? சோ இந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா இந்த டைம் லிமிட் என்ன? டைம் லிமிட் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 இந்த 30th நவம்பர் ஆர் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் விச் எவர் இஸ் ஏர்லியர். இந்த டைம் லிமிட் வந்து எப்படி எந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நீங்க கன்சிடர் பண்ணணும்னா ஆக்சுவல் ரிசிப்ட் ஆஃப் குட்ஸ் கிடையாது. என்னைக்கு சப்ளையர் வந்து இன்வாய்ஸ், அதாவது சப்ளையர் நாட் சப்ளையர் என்னைக்கு ரெசிபியன்ட் செல்ஃப் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களோ அந்த டேட்ல இருந்தா நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும்? ஃபினான்ஷியல் இயருக்கு கன்சிடர் பண்ணணும். ஸோ don't consider the date of receipt of goods, only consider the date of issuance of invoice by the recipient in case of RCM. அதுவும் unregistered person கிட்ட இருந்து goods purchase பண்ணும்போது. ஸோ இதுதான் இந்த சர்க்குலர். ஸோ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 4 முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் 16 சப்செக்ஷன் சிலபஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அதுக்கப்புறம் செக்ஷன் 16 சப்செக்ஷன் 6 வந்துடும். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5 வந்து கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னா சிலபஸ்ல இல்லை, உங்க நாலேஜுக்காக சொல்றேன். 2017ல இருந்து 2021 வரைக்கும் இருக்கிற 4 இயர்ஸுக்கும் ஐடிசி அவைல்மெண்ட் டைம் லிமிட் 30th நவம்பர் ஆஃப்
2021. இதுதான் வந்து எங்க சொல்லியிருக்கோம்னா செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5ல வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஆல்ரெடி 2021 வரைக்கும் முடிஞ்சதுனால இது அமெண்ட்மெண்ட் 2024ல வந்ததுதான். இது பிகாஸ் ஆஃப் சோ மெனி கேசஸ். ஆனால் அதோட பீரியட் வந்து 2021லயே முடிஞ்சதுனால மேபி ஐசிஐ வந்து அதை எக்ஸாமினேஷனுக்கு எடுத்துகிட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து செக்ஷன் 16 சப்செக்ஷன் 5 நாட் ரெலவெண்ட் ஃபார் எக்ஸாம். அதனால இன்ஸ்டியூட் மெட்டீரியலே கொடுங்க. ஹியர் இஸ் த ப்ரூஃப். இப்போ செக்ஷன் 16 சப்செக்ஷன் 6 அமெண்ட்மெண்ட் அகைன் வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 16 சப்செக்ஷன் 6 இன்னையோட லாஸ்ட் செக்ஷன். இது டெஃபினிட்டா எம்சிக்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அதுக்கப்புறம் இதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருக்கேன். இப்போ என்னோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நான் ரிவோகேஷன் அப்ளிகேஷன் போட்டு திருப்பி அந்த நம்பரை வாங்குறேன். இது எல்லாமே என்னோட டைம் லிமிட்டான ஐடிசி அவைலபிலிட்டிக்கான டைம் லிமிட்டான 30th நவம்பர் ஆர் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன் earlier உள்ள நடந்துச்சுன்னா நான் வந்து ஃபைல் பண்ண வேண்டிய ஜிஎஸ்டிஆர் 1 ரிட்டர்ன் 3B ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், நான் அந்த ஐடிசியை அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா வித்தின் டைம் லிமிட் தான் இருக்கு. பட் சப்போசிங் இன் சர்டன் கேசஸ் என்னோட இதுதான் எம்சிக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் வந்து என்னோட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சல் ஆயிடுச்சு. பட் ரிவோக் பண்றதுக்கு வந்து டைம் லிமிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ 30th நவம்பர்ன்ற டியூ டேட் ஃபார் அவைலிங் ஐடிசி வந்து தாண்டி போயிடுச்சு. விச் மீன்ஸ் 30th நவம்பர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணோம்னா ஐடிசி, ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கேன்சலா இருந்ததுன்னா என்னால ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாது, ஐடிசி அவைல் பண்ண முடியாது. கரெக்டா? ஸோ இந்த கேசஸ்ல என்ன பண்ணோம்னா எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ரிவோக் ஆன அடுத்த 30 days, கீப் இன் மைண்ட் எம்சிக்யூ ஷுவர் ஷாட், அடுத்த 30 நாள்ல நான் எல்லா ரிட்டர்னையும் ஃபைல் பண்ணி ஐடிசி அவைல் பண்ணிடணும். 30 நாளுக்கு மேல போயிடுச்சுன்னா 30 நாள் தாண்டிடுச்சுன்னா ஐடிசி அவைல் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸம்ஷன், ஒரு ரிலீஃப் மாதிரி. செக்ஷன் 16 கண்டிஷன்ஸ் அண்ட் யார் ஐடிசி அவைல் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லா கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல செக்ஷன் 17 பிளாக் கிரெடிட், அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் பார்க்க போறோம். ஹோப்ஃபுல்லி நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல யாராவது இருந்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் செப்டம்பர் பேட்ச் அண்ட் ஜனவரி பேட்சுக்கு வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸஸ் வந்து 23rd ஏப்ரல் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.